ஹாய் ஹலோ எல்லாருக்கும் Tanveevlogs தமிழின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மலாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் தமிழ் புத்தாண்டை கத்தரில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறதான் பார்க்க போகிறோம். வணக்கம், எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ புத்தாண்டுக்கான ஷாப்பிங்கை தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். புத்தாண்டு ஷாப்பிங்காக அல்கூரில் இருக்கிற சஃபாரி ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். சஃபாரி குரூப்புங்கிறது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் குரூப்புன்னு தான் சொல்லணும். இந்த ஹைப்பர் மார்க்கெட் 2 ஃப்ளோரில் இருக்குது. கீழே வந்து சூப்பர் மார்க்கெட் அண்ட் மேலே வந்து எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தன்விக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போயிட்டுருக்கோம். இந்த மாலில் ஃப்ரண்ட் பார்க்கிங் அண்ட் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தன்விக்கு ட்ரெஸ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆன உடனே நியூ பார்ன் ஸ்கூலான கிராடில்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய பீச் டென்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. 60 ரியாலுக்கு ஆட்டோமேட்டிக் டென்ட் கூட இருந்துச்சு. கிட்ட இருக்கிற டென்ட்டு நார்மல் டென்ட்டு தான். நாங்களும் சம்டைம்ஸ் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் பீச்சில் போய் டென்ட் ஸ்டே பண்ணியிருக்கோம். எங்களோட பீச் ஸ்டே வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் மேலே ஐ பட்டனில் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 59 ரியாலுக்கு வந்து தாராளமாக ஒரு 4 அடல்ட்ஸ் படுக்கிற மாதிரி ஸ்பேஷியஸான ஒரு டென்ட், ஆட்டோமேட்டிக் டென்ட் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்விங் அண்ட் பீச் சேர்ஸ், பீச் அம்பர்லான்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக கத்தரில் வந்து எல்லாருமே வந்து பீச் சைடில் போயிட்டு டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுறது, பார்பிக்யூ பண்ணி என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நாங்களும் ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கிட்ஸோட ரைட் ஆன் பைக்ஸு, அந்த பைசிக்கிள்ஸ் எல்லாமே வந்து இந்த சைடு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்பிக்யூ பண்ணுறதுக்கான செட்ஸ் தான் இதெல்லாமே. ஒன் சைடு ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து இன்டோர் டெக்கரேஷன் ஐட்டம்ஸு. ஸோ இங்கிட்டு பிளாங்கெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா விஷுவுக்காக வந்து குழந்தைங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, பட்டுப்பாவடை கலெக்ஷன்ஸு. ஸோ நாங்கள் வந்து விஷு தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ தன்விக்கு விஷுவுக்கும் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் சைட் வந்து தமிழ் நியூ இயர் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இந்த வாட்டி தமிழ் புத்தாண்டும் விஷுவும் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ தன்விக்கு பிடிச்ச கலரில் 2 பட்டுப்பாவடை வந்து எடுத்தேன் நான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் இந்த சைடு ஃபுல்லாகவே. ஸோ இங்கே கூட கொஞ்சம் விஷு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அடல்ட்ஸ்க்கும் கிட்ஸுக்கும். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து கிட்ஸுக்கு தான். நியூ பார்ன்ஸ்லேருந்து 15 ஏஜ் வரைக்கும் இருக்கிற பாய் அண்ட் கேர்ள்ஸ்குள்ளான ட்ரெஸ்ஸஸ் தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நாங்களும் தன்விக்காக 2-3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூமுக்கு போனோம். தன்வி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பட்டுப்பாவடை ட்ரை பண்ணால். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதே பேட்டர்னில் வேறு கலர் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தன்வியோட ஃபேவரட் கலரான பிங்க் கலர் ட்ரை பண்ணால். அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ விஷுக்கு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதை எடுத்துட்டோம். இந்த பட்டுப்பாவடை செட்டோட இந்த பட்டுப்பாவடை அவளுக்கு நல்லா பிரைட்டாக சூட் ஆச்சு. ஸோ இதே இருக்கட்டும்னு சொல்லிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தன்வி வந்து ஒரு க்யூட்டான ட்ரெஸ் ட்ரை பண்ணால். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட வந்து ஒரு பேக் கொடுக்குறாங்க சேம் பட்டர்ஃப்ளை டிசைனில். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு தன்வி வந்து ஒரு பர்பிள் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் ட்ரை பண்ணால். அதுவுமே தன்விக்கு நல்லா சூட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தன்வி வந்து ஒரு பிளாக் ஷார்ட்ஸ் அண்ட் எல்லோ டிஷர்ட் ட்ரை பண்ணால். தன்வியோட ட்ரெஸ் ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸிமம் பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து இங்கே அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃபன் பாக்ஸஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனுக்கு வந்தேன். தன்விக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் 2-3 பாக்ஸஸ் வாங்கினேன்.
ஸோ அதுக்கப்புறம் வெஜிடபிள் செக்ஷனுக்கு போனோம். ஸோ இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால நான் வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வழியாக வின்டர் முடிச்சுட்டு இப்போ கத்தரில் வந்து லைட்டாக சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற ஜாஸ்மின் அப்புறம் பூஜைக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாமே கூட சஃபாரியில் கிடைக்கும். தமிழ் நியூ இயர் அண்ட் விஷு வந்து அடுத்தடுத்த நாள் வர்றதுனால நாங்கள் 2 செலிப்ரேஷனுக்கும் தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து சஃபாரியிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ விஷுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொன்னப்பூ, வெள்ளரி அதெல்லாம் தான் மெயினாக தேவைப்படும். அப்புறம் ஜாக் ஃப்ரூட்டு. ஸோ விஷு கனி வைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அண்ட் தமிழ் நியூ இயருக்கு தேவையான ஐட்டம்ஸும் இங்கேயே வாங்கியாச்சு. அண்ட் இங்கே வாழை எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் செக்ஷன். ஸோ நம்ம ஊர் காய்கறிகள்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்கும். மேலே போர்டில் வந்து இம்போர்ட் ஃப்ரம் இந்தியா, எந்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கண்ட்ரியோட நேம் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நம்மளுக்கு ஊரில் கிடைக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து இங்கேயும் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ஃப்ரூட் செக்ஷன். ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் என்னோடய கிச்சன். ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. கிச்சனில் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காஃபி கார்னர். எல்லாமே வந்து கிளாஸ் ஜார்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஹேண்டி மிக்ஸர். ஸோ இதில் வந்து காஃபி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கேப்பச்சினோ மாதிரி திக்காக வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் மேலே ஒரு ரேக்கில் காஃபி மக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால் மவுண்டன் ஸ்டோரேஜ் பாக்ஸு ரைஸ் அண்ட் பல்சஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம கீழே எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு. கார்னரில் வந்து குக்கிங் ரேஞ்ச் வச்சுருக்கேன். அதுக்கு சைடில் வந்து ஷெல்ஃப் அண்ட் மேலே ஒரு குட்டி ஷெல்ஃப் கூட இருக்குது. ஸோ அந்த குட்டி ஷெல்ஃபில் வந்து நான் நைஃப் அண்ட் ஸ்பூன்ஸ் அண்ட் ஆயில்ஸ் வச்சுருக்கேன் ஈஸி அசஸ்க்காக. ஸோ நம்ம இப்போ ஷாப் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நான் டேபிள் மேலே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி கேரளா அண்ட் தமிழ்நாடு 2 டிஷ்ஷுமே வந்து கலந்து தான் பண்ண போகிறோம். ஸோ சாம்பார் பண்ணுறதுக்காக கத்திரிக்காய், முருங்கைக்காய் அண்ட் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வெண்டைக்காய் பச்சடிக்காக வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து மேரோ கூசா அப்படின்னு சொல்லிட்டு அரபிக்கில் சொல்லுவாங்க. இது வந்து கத்தாரிஸ் எல்லாமே வந்து குக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் வச்சு சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு ஸ்டீம் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நான் நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து ஃப்ரை பண்ணலான் இருக்கேன். அண்ட் இது வந்து சேனக்கிழங்கு. ஸோ இதையும் வந்து தண்ணியோட டேடிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம அவியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மாம்பழ புளிச்சேரி ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு சொல்வேன். ஸோ அதுக்காக தான் வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரைக்காக கொஞ்சம் பொட்டேட்டோஸ் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து எங்கள் ஃபேமிலிக்கும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் சேர்த்து தான் வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காய்கள் எடுத்திருக்கோம். அண்டு நெக்ஸ்ட்டு பீன்ஸ் அண்டு கேரட் எடுத்திருக்கேன். இது 2ம் சேர்த்து பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு அவியல் பண்ண போகிறோம். அண்ட் கேரளா டச்சுனா கண்டிப்பாக காய வறுத்ததும் சர்க்கரை உப்பேரியும் இல்லாமல் எப்படி. ஸோ அதை நான் ரெடிமேடாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். சஃபாரியில் கிடச்சது. யூஷுவலாகவே வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்கு வந்து பாயசம் தான் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்காக ரசமலாய் மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி ரசமலாய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. வெண்டைக்காய் பச்சடிக்கும் மாம்பழ புளிச்சேரிக்கும் வந்து யோகட் தேவை, அதாவது தயிர் தேவை. ஸோ அதனால் 1 kg யோகட் வந்து வாங்கியிருக்கேன்.
ஸோ நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கோம், என்னென்ன குக் பண்ண போகிறோங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உளுந்த வடைக்காக நான் 1.5 கப்பு உளுந்தை வந்து ஃபஸ்ட்டே வந்து வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நாங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் குக் பண்ணோங்கிறதையும் தமிழ் புத்தாண்டு எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறதையும் பார்ட் 2ல் சொல்கிறேன். ஸோ செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.